السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وصحابه جند الله. قال الله سبحانه وتعالى في كلامه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. ஆமீன். ஆமீன் சொல்லுங்க. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, இப்போ ஓதுன இந்த ஆயத்து சூரத்துல் பக்ரானுடைய கடைசி ஆயத்து. சூரத்துல் பக்ரானுடைய கடைசி 2 ஆயத்து ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பி வல் முஃமினூன், அதிலிருந்து பன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதும்போது ஆமீன் என்று சொல்வார்கள். பன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் ஒன்று ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்லுவாங்க, மலக்குகளும் ஆமீன் சொல்லுவாங்களாம். ஹதீஸ்ல நம்ம பார்க்குறோம். அதனால இந்த ஆயத்துக்களை நாம் ஓதி பன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் சொன்ன உடனே ஆமீன் சொல்றது சுன்னத்தே ரசூல், சுன்னத்தே மலாயிகா என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுடைய கடைசி பகுதியில் அல்லாஹ்விடத்துல நாம் எப்படி துவா செய்யணும்னு ஒரு துவாவை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். துவாக்கள் மொத்தம் 4 வகை உண்டு. துவாக்களுடைய வகை மொத்தம் 4. ஒன்று அல்லாஹ் சொல்லித்தர்ற துவா, இன்னொன்று நபிமார்கள் நமக்கு சொல்லித்தர்ற துவா, இன்னொன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தர்ற துவா. 3 ஆச்சா? இது அல்லாமல் நாம் சொந்தமாக அல்லாஹ் இடத்துல கேட்குற துவா. மொத்தம் 4 துவா இருக்குது. அதில் மிக ஏற்றமான துவா என்னதுன்னா அல்லாஹ் தஆலா சொல்லி தந்த துவாவை நாம் அடிக்கடி ஓதுறது. 2வது ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த துவா. இப்போ அல்லாஹ் சொல்லித்தர துவா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ரப்பனா லா துஆகிதுனா மேலே ஓதுன ஆயத்து. இப்படி நிறைய ஆயத்துக்கள் இருக்கின்றன குர்ஆனில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தர துவா அல்லாஹும்ம ஆத்தி அன்ஃபுஸனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. அப்புறம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ரி வ மின் அஸாபின் நாரி. இப்படி நிறைய துவா இருக்குது ரசூலுல்லாஹ் சொல்லித்தர துவா. அடுத்து நபிமார்கள் சொல்லித்தர துவா. ஹஜ்ரத் கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள், ரப்பனா ஃபிர்லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப் அப்படின்னு இப்ராஹிம் நபி துவா செய்தார்கள். அந்த துவா, இந்த துவாக்களுக்கெல்லாம் துவாய மாசூரா என்று அரபியில் சொல்வார்கள். அதாவது தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய, பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடிய துவா அப்படின்னு போதும் இந்த 3 துவா. அப்புறம் 4வது நாம சொந்தமாக என்னென்ன அல்லா இடத்துல கேட்கணுமோ அதை கேட்கறது. மொத்தம் 4 துவா இருக்குது. இதில் சூரத்துல் பக்ராவில் இந்த கடைசி ரப்பனா லா துஆகிதுனால இருந்து அல்லாஹ் நமக்கு என்னிடத்துல எப்படி துவா செய்யணும்னு நமக்கு கற்றுத்தருகிறான். ரொம்ப அற்புதமான துவா. ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா வ அக்தானா ரப்பனா வ லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. இதுவரை உண்டான இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தை நான் கடந்த வீடியோவில் சொன்னது உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. இந்த ஆயத்தினுடைய தொடரில் அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்துல கடைசி என்ன வருது? ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி. இந்த ஆயத்துல ரப்பனா ரப்பனான்னு அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறான். அப்போ நாமும் நம்மளுடைய துஆக்கள்ல ஓதும்போது அடிக்கடி ரப்பனா ரப்பனா எங்கள் இறைவா எங்கள் இறைவான்னு சொல்லி காட்டுறது துவா சீக்கிரம் கபூல் ஆகுவதற்கு அது ஒரு காரணம் என்று தஃசீரில் நினைக்கிறார்கள், எழுதுகிறார்கள். இந்த ஆமன ரசூல்ல இருந்து பன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வரை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 2 ஆயத்தும் எனக்கு மேராஜ் இரவிலே அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். அங்கேயே நான் இந்த 2 ஆயத்தையும் ஓதிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ குர்ஆனே இந்த துன்யாவில் முதல்ல ஹிரா குகையில் இறக்கப்பட்டது, மக்கா மதீனா இன்னும் பல இடங்களில் இறக்கப்பட்டது. ஆனால் ஆமன ரசூல்ல இருந்து பன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வரை அல்லாஹ் மேராஜில் கொடுத்தான்னு சொன்னால் அந்த ஆயத்துக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்கும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை உங்கள் மனைவி மக்களுக்கு இந்த 2 ஆயத்தையும் நீங்கள்
மனப்பாடமாக கற்றுக் கொடுங்கள் என்று சொல்றாங்க. எனவே நாம் என்ன செய்யணும்? இதெல்லாம் மனப்பாடம் வைத்துக் கொள்ளணும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஷேரே ஹுதா, அசதுல்லா, அல்லாவின் சிங்கம் ஹஜ்ரத் அலி, வீர புலி. அவங்களுடைய கை பட்டாலே போதும் பகைவர்களுடைய பெய்ந்து விடும் சதை தொழி, அந்த அளவுக்கு பெரிய வீரர். இப்போ அவங்க சொல்றாங்க, யாரு ராத்திரி படுப்பதற்கு முன்னர் பெட்ல உட்கார்ந்து இந்த ரப்பனால் ஆமன ரசூல்ல இருந்து பன்சுர்னால் கோமல் காபிரின் வர ஓதாம தூங்குறாங்களோ இவங்களை விட பெரிய ஒரு அறிவிலி யார் உண்டு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அந்த ஆயத்துக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம். இதை கூட தெரியாம ஏன்பா இருக்கீங்க அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. அதற்கு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமான ஹாதி. ரசூலுல்லா வெளியூருக்கு உள்ளூருக்கு பல இடங்களுக்கு போகும்போது ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பை தூக்கி வைப்பாங்க. வெளியூருக்கு போகும்போது ரசூலுல்லாஹ்வுடைய மிஸ்வாக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய தலைவணி, ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு இதெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடிய மிகப்பெரிய ஹாதிம். அவங்க சொல்றாங்க, யாரு ராத்திரி இஷாவுக்கு பிறகு இந்த ஆமன ரசூலிலிருந்து சூரா கடைசி வரை ஓதுறாங்களோ அவங்களுக்கு இரவு பூரா அமல் செய்த இபாதத்து செய்த சவாபை அல்லாஹ் கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்ம நல்லா தூங்குறோம், ஆனா ஓதிச்சு இதை அந்த 2 ஆயத்தையும் ஓதிட்டு படுத்தா விடிய விடிய ஒரு அமல் செய்தாரு அப்படின்னு அல்லாஹ் நன்மையை எழுதிடுறாங்க. அப்போ ஓசில கிடைக்கிற இந்த நன்மை நமக்கு எவ்வளவு பெரிய பிரயோஜனம் அதை தெரியும். இப்போ இந்த ஆயத்தை நான் ஓதுறது அல்லாஹ்விடத்துல சரணாகதி அடைகிறது. ஹக்கீமுல் உம்மத் அல்லாமா அஹமது யார்கான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தப்சீர நைமி, மிஷ்காத்துக்கு ஷரஹ் மிராத்து, ஜால் ஹக் வ ஜஹக்கல் பாத்தில், ஷான ஹபீபுர் ரஹ்மான், இப்படி எண்ணிறந்த கிதாபுகளை தன்னைமுல் பாரி அலா ஷரஹில் புகாரின், புகாரிக்கு அரபியில் ஷரஹ் எழுதியிருக்காங்க. மற்ற கிதாபு தப்சீர் நயம்லாம் உருதுவில் இருக்குது. அவ்வளோ பெரிய மேதை அல்லாமா ஹக்கீமுல் உம்மத் அஹமது யார்கான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவனிடத்தில் சரணாகதி அடைவதை பற்றி சொல்கிறாங்க. குற்றவாளிகள் கோர்ட்டில் போய் சரணாகதி அடைஞ்சா அவனுடைய வழக்கு சுலபமாக முடியும். அவன் கோர்ட்டுக்கு போகாமல் இருந்தால் என்ன செய்வாங்க? கோர்ட்டில் இருந்து பிடிவாரண்டு அனுப்பிடுவாங்க. பிடிவாரண்டு வந்தால் என்ன ஆகும்? போலீஸ் வந்து தூக்கி போயிடுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, மந்திரிகளாக இருந்தாலும் சரி, முதல் அமைச்சராக இருந்தாலும் சரி, கோர்ட்டில் இருந்து பிடிவாரண்டு வந்தால் போலீஸ் வந்து தூக்கி போயிடுவாங்க. அப்போ அதை வர முந்தையே கோர்ட்டில் போய் குற்றவாளிகள் சரணாகதி அடைஞ்சால் அவங்க வழக்கு சீக்கிரமாக சுலபமாக பெரிய குற்றம் இல்லாமல் முடியும். குற்றத்துக்கு முன்னான சிறிய தண்டனை கிடைக்கும். அதை மாதிரி அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் எங்கேயும் தப்பி போக முடியாது. இந்த உலகத்தை விட்டு நீங்கள் வானத்துக்கு போனாலும், ஒன்று துன்யாவில் இருந்தாலும், கடலுக்கு போனாலும், யூனுஸ் நபி மாதிரி கடலுக்கு அடியில் போய் உட்கார்ந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்த பார்வையை விட்டு, அல்லாஹ்வுடைய அவன் பார்க்குற நம்முடைய அல்லாஹ்வுடைய ஆட்சியை விட்டு, அவன் பார்க்குற காட்சியை விட்டு நாம் தப்ப முடியாது. அதனால இது போன்ற யாரெல்லாம் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ குற்றங்கள் செய்கிறோம், ரப்பனால் ஆத்துவாகுதுனா இன்னசீனா, எங்களை மன்னித்தருள்வாயாக என்ற துவாவை அடிக்கடி ஓதுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இப்போ நாம் இந்த ஆயத்தினுடைய 2வது தொடர் என்ன? ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்துலனா பிஹி, இறைவா எங்களுக்கு சுமக்க முடியாத சட்டங்களை அல்லது நாங்கள் பொறுக்க முடியாத சகிக்க முடியாத நோய்களை தந்து விடாது. அப்படியே இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத்துலனா பிஹி, நாங்கள் சக்தி பெற முடியாத அளவுக்கு உண்டான சட்டங்களையோ நோய்களையோ தந்து விடாது. சில நோய்கள் எப்படி இருக்குதுன்னா மனிதன் தாங்க முடியாது, டக்குன்னு மூத்தா போயிடும். அப்படிப்பட்ட நோயெல்லாம் இருக்குது. ஹார்ட் அட்டாக்லாம் என்ன வந்த உடனே குளூஸ் எத்தனை பேர் பார்க்குறோம் இல்லை, அல்லாஹ் காப்பாற்றணும். அதை மாதிரி இந்த ஆயத்துக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. 2வது விளக்கம் என்னன்னா, இறைவா எங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வஸ்வாசை தந்து விடாத. வஸ்வாசுன்னா ஐயங்கள், எண்ணங்கள். இப்போ எத்தனையோ மனிதர்கள் வஸ்வாஸ் நோயில சிக்குண்டு திணறுவார்கள். அவங்க தக்பீர் கட்டுவாங்க, அல்லாஹு அக்பர்னு, நீயத்து வந்ததா இல்லையா, அல்லாஹு அக்பர் அப்படின்னு திரும்ப திரும்ப கட்டிகிட்டே இருப்பாங்க. இது ஷைத்தானுடைய ஊசாட்டம். ஷைத்தானுடைய ஊசாட்டமாக இருந்தாலும் இறைவனுடைய கதா கதிரிலிருந்து தானே வருகிறது. அதனால
ரப்பா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி, இறைவா எங்களுக்கு தாங்க முடியாத இந்த வஸ்வாசையெல்லாம் தந்துடாத அப்படின்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. ரெண்டு அர்த்தமாச்சா? மூணாவது அர்த்தம் என்ன தெரியுமா? மஸ்ஹு. மஸ்ஹுன்னா என்ன? சில மனிதர்கள் செய்கின்ற குற்றத்தினால் அல்லாஹ் தஆலா அவங்கள உருமாத்திடுறது. அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் செய்த பத்வாவின் காரணத்தினால சில மனிதர்களை நான் குரங்குகளாக பன்றிகளாக ஆக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரிலாம் எங்களை ஆக்கிடாதே. அல்லாஹ் நாடி ஒரு மனிதனை வேற ஒரு உருவமாக மாத்தினா அதை யாராவது தடுக்க முடியுமா? நம்மளால தடுக்க முடியுமா? கல்லா மாத்துறான் அல்லது வேறு உருவங்களாக மாத்தினா தடுக்க முடியுமா? அது ஒரு கருத்து. இந்த மாதிரி இறைவா எங்களை உருமாற்றி விடாதே. ஏன்னா வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், மிக சிறந்த படைப்பு. லகது ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதன் தான் சிறந்த படைப்பு, அழகான தோற்றம். மனிதனமானி அழகான தோற்றமுடைய எந்த மிருகங்களும் கிடையாது, எந்த படைப்பும் கிடையாது. அப்படிப்பட்ட படைப்பாக எங்களை படைச்சிட்டு முன் சென்ற சமுதாயத்தை அவங்க செய்த அட்டூழியத்தின் காரணத்தினால குரங்குகளாக பன்றிகளாக ஆக்கின மாதிரி எங்களை நீ ஆக்கிடாது, அப்படி ஒரு அர்த்தம். நாலாவது அர்த்தம் என்னன்னா, சக்கராத்து ஹாலில் எங்களுக்கு அதிகமான வேதனையை தந்து விடாது, அதுவும் இதனுடைய அர்த்தம். அப்போ பல அர்த்தங்களை பொருட்களை தாங்கிய ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹிங்கிற துஆவுக்கு அற்புதமான இன்னும் பல விளக்கங்கள் உள்ளன. இந்த துஆ ஓதிட்டு என்ன சொல்றோம்? வாஃபு அன்னா வஃபிர் லனா, இறைவா எங்களுடைய பாவங்களை எல்லாம் தடம் தெரியாமல் அழித்து விடுவாயாக. வஃபிர் லனா, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மறைத்து விடுவாயாக. வஃபிர் லனாவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செய்கிறோம், இறைவா நீ அதை அழிச்சிட்டா முடிஞ்சு போச்சு. அப்போ அல்லாஹ்ட்ட சரணாகதி அடைகிறோம். அந்த மௌலானா ஏன் உங்கள்கிட்ட கேட்குறோன்னா, நீ தான் எங்களுக்கெல்லாம் மௌலானா. மௌலானா இது மஸ்தர மீமி என்று அரபியில் நாவலில் சொல்வார்கள். இஸ்ம ஃபாயிலுடைய அர்த்தம். மௌலானான்னா உதவி செய்யக்கூடியவன், எஜமான், தலைவன், இப்படி பல அர்த்தம் இருக்குது. அப்போ அந்த மௌலானா நீ தான் எங்களை படைத்தவன், எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன், எங்களுடைய தலைவன். எனவே உன்னிடத்தில் சரணாகதி அடைந்து எங்களுடைய பாவங்களை போக்கிடு என்று கேட்கிறோம். பன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், மார்க்க விரோதிகளுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. காபிர்னா சாதாரணமா இறை மறுப்பாளர்கள் சொல்லுவாங்க. கருத்து, மார்க்கத்தினுடைய விரோதிகள் அத்தனை பேரும் காபிர் தான். எவன்லாம் ரசூலுல்லாஹ்வை தரக்குறைவாக பேசுகிறானோ எழுதுகிறானோ அவன் ஆயிலா இல்லைதான் 1000 தடவை சொன்னாலும் அவன் காபிர் தான். ஏன்னா மார்க்க விரோதிகள். அப்ப இந்த ஆயத்தை ஓதணும்னா நம்ம என்ன செய்யணும்? பன் சுன்னாக கோமல் காபிரீன் ஆமீன் என்று சொல்றது ஒரு பெரிய சுன்னத்தாகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆயத்திற்கு இன்னும் பல விளக்கங்கள் உள்ளன. ஆமன ரசூலுடைய கடைசி 2 ஆயத்தை நாம் எல்லோரும் பாடாக்கி கொள்ளணும். நம்முடைய மனைவி மக்களுக்கு பாடாக்கி கொடுக்கணும். இரவில் நாம தூங்கும் போது இந்த ஆயத்தை கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் ஓதிக்கு படுக்கணும். 2வது, தனியா ஓதுறதை விட கூட்டாக ஓதுறது. அது இரவுல படுத்தாலும் சரி, மற்ற நேரத்தில் துவா செய்தாலும் சரி. ஏன்னா இந்த ஆயத்துல ரப்பனா ரப்பனா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தனிமையில் துவா செய்வதை விட நாம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எல்லாரும் சேர்ந்து மொத்தமா ஜமாத்தா துவா செய்தோம் அல்லவா? ஜமாத்தா துவா செய்யும் போது நம்முடைய துவா சீக்கிரம் கபூலாகும். தனியா துவா செய்தாலும் ரப்பின்னு சொல்லாம ரப்பனான்னு சொல்றது ஏற்றம். ரப்பி என்னுடைய இறைவன் அப்படின்னு சொன்னாலும் தப்பல்ல. ரப்பனா எங்கள் இறைவா அப்படின்னு சொன்னா நம்ம கூட மலக்குகள் இருக்காங்க அல்லவா? பல மலக்குகள் இருக்காங்க. அவங்களையும் சேர்த்து எங்கள் இறைவான்னு சொல்லும் போது அந்த மலக்குகள் என்ன செய்வாங்க? ஆமீன்னு சொல்வார்கள். எனவே இந்த சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 ஆயத்திற்கு மிகப்பெரிய விளக்கங்கள் உள்ளன. இந்த ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனாவுடைய விளக்கத்தை கடந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இப்போ ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி, அதிலிருந்து பன் சுன்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்பது உண்டான பொருள் மற்றும் அர்த்தத்தை சொன்னேன். அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா நம்மளுடைய பயானையும் நாம் ஓதக்கூடிய கிராத்தையும் இறைவன் கபூல் செய்வானாக. இந்த பயானை கேட்டு உலக மோமின்கள் எல்லாம் சூரத்துல் பக்கராவுடைய இந்த கடைசி 2 ஆயத்தையும் மனப்பாடம் பண்ணி
ராத்திரியில் தூங்கும்போது ஓதிச்சு படுக்கணும். ஓதிச்சு படுத்தா அல்லாஹு தாலா ஜின்னு, ஷைத்தான், பேய், பிசாசு இவைகளை விட்டு ஆயத்துல் குர்சி மாதிரி இந்த ஆயத்திற்கும் அல்லாஹு தாலா பாதுகாப்பு தருகிறான். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்.